அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் 127 130 வரை இதற்கான விளக்கத்தை பார்ப்போம். முதலில் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். ஓதி ஓதாமல் உறவெனக்கு அளித்த ஆதி ஈரில்லா அருட்பெரும் ஜோதி. படி அடி வான்முடி பற்றினும் தோற்றா அடிமுடி எனும் ஓர் அருட்பெரும் ஜோதி. முதல் 2 வரிகள். ஓதி ஓதாமல் உற எனக்கு அளித்த ஆதி ஈரில்லா அருட்பெரும் ஜோதி. அதாவது வள்ளல் பெருமானுக்கு அவர் எந்த ஒரு குருட்டையும் போய் உபதேசமோ தீட்சையோ மற்ற எந்த ஒரு விதமான படிப்பையோ குருக்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளவில்லை. அதே மாதிரி எந்த ஒரு பாடசாலையில் போயும் படித்தும் தெரிஞ்சுக்கிறல. அது ஓதி ஓதாமல், அதாவது அருட்பெரும் ஜோதி ஆண்டவரால் அவருக்கு உணர்த்தப்பட்டது. அவர் அந்த ஞானத்தை அவர் வருவிக்க உற்றவர் அப்படின்றதுனால அவர் எல்லாமே சிறு பிராயத்திலே நிறைய இடத்துல அவர் பதிவு பண்ணுறாரு. சிறு பிராயத்திலே எனக்கு இந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்கிட்ட இருந்து எல்லாமே எனக்கு ஓதாமல் உணர்த்தப்பட்டது அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களில் திருவருட்பால பதிவு பண்ணுறாரு. அது ஆதி ஈரில்லா அருட்பெரும் ஜோதி அப்படின்றாரு. அதாவது அருட்பெரும் ஜோதி தொடக்கமும் முடிவும் இல்லாமல் விளங்கக்கூடிய அருட்பெரும் ஜோதி அவருக்கு ஓதாமல் உணர்த்தியது. அவர் அந்த ஞானத்தை எந்த ஒரு குருக்கிட்டையோ எந்த ஒரு பாடசாலையிலையோ போய் படிக்காமல் அவருக்கு ஓதாமல் அருட்பெரும் ஜோதி, அதாவது தொடக்கமும் முடிவும் இல்லாத அருட்பெரும் ஜோதியால் உணர்த்தப்பட்டது. இதற்கு சான்றாக ஒரு 4-5 பாடலை நான் படிக்கிறேன். அதிலே நம்மளுக்கு தெளிவாகும். முதல்ல ஒரு பாடல். ஏதும் அறியாது இருளில் இருந்த சிறியேனை எடுத்து விடுத்து அறிவு சிறிது எய்த்திடவும் புரிந்து ஓதும் மறை முதற் கலைகள் ஓதாமல் உணர உணர்விலிருந்து உணர்த்தி அருள் உண்மை நிலை காட்டி தீது நெறி சமய நெறி செல்லுதலை தவிர்த்து திருவருள் மெய் பொது நெறியில் செலுத்தி நான் மருளும் போது மயங்கேல் மகனே என்று மயக்கெல்லாம் போக்கி எனக்கு உள்ளிருந்த புனித பரம்பொருளே. எவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா. அடுத்து நாதா பொன்னம்பலத்தே அறிவானந்த நாடகம் செய் பாதா துரும்பினும் பற்றாத என்னை பணிகொண்டு எல்லாம் ஓதாது உணர உணர்த்தி உள்ளே நின்று உளவு சொன்ன நீதா நினை மறந்தென் நினைக்கேன் இந்த நீநிலத்தே அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் இதே அகவலில் ஒரு பாட்டு. ஓதாது உணர்ந்திட ஒளியளித்தே எனக்கு ஆதாரம் ஆகிய அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இது அகவலில் 24வது வரியாக வந்தது. அப்போ அப்புறம் இன்னமும் உரைநடையில் என்ன சொல்கிறாருன்னா, சத்திய பெருவிண்ணப்பத்தில் சொல்கிறாரு. எல்லாம் ஆனவராயும் ஒன்றும் இல்லாதவராயும் எல்லா அண்ட சராசரங்களின் அகத்தும் புறத்தும் நிறைந்து விளங்குகின்ற தனித்தலைமை கடவுளே, குமார பருவத்தில் என்னை கல்வியிற் பயிற்றும் ஆசிரியரையின்றியே என் தரத்தில் பயின்று அறிதற்கு அருமையாகிய கல்வி பயிற்சியை எனது உள்ளத்திலிருந்து பயிற்றுவித்து அருளினீர் அப்படின்றாரு. அப்புறம் அதிலே உபதேச குறிப்பில் என்ன சொல்கிறாருன்னா, 10 ஆள் சுமை 1 வண்டி பாரம், 400 வண்டி சுமை 1 சூல் வண்டி பாரம், சூல் வண்டி 1000 கொண்ட நூல்களை ஒரு ஜென்மத்தில்
ஒருவன் அதிதீவிர ஜீவ முயற்சியால் படிக்க சிறிய உபாசனை சகாயத்தால் முடியும். அப்படிப்பட்டவன் 1000 ஜென்மம் எடுத்தும் படிக்கும் கலை அறிவை அருள் முன்னிடமாக சுத்த சிவ நோக்கத்தால் அறியத் தொடங்கினால் ஒரு கணத்தில் படித்து கொள்ளலாம். இது சத்தியம் அப்படின்னு பதிவு பண்ணுறார். ஸோ இப்போ நான் படித்த பாடல்கள் மூலமாக என்ன தெரியுது அப்படின்னா, அதாவது தொடக்கமும் முடிவும் இல்லாமல் விளங்கக்கூடிய அருட்பெரும் ஜோதி அவருக்கு அனைத்து விதமான ஞானங்களையும் அனைத்து விதமான இந்த கல்விகளையும் அதே ஓதாமல் உணர்த்தியது அப்படின்றத நம்ம இந்த 2 வரிகளுக்கான விளக்கமாக நம்ம எடுத்துக்கிறணும். ஓகே, இப்போ நம்ம அடுத்த 2 வரிகளுக்கு போவோம். படி அடி வான்மொழி பற்றினும் தோற்றாம் அடி முடி எனும் ஓர் அருட்பெரும் ஜோதி. நம்மளுக்கே தெரியும், நம்ம இந்த அனைத்து ஜீவராசிகளும் இந்த பரம்பொருளாகிய கடவுளுமே பஞ்சபூதங்கள்னால தான் கட்டுண்டிருக்கு. பஞ்சபூதங்கள்னால் நம்ம என்ன சொல்கிறோம்? மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த 5 இதில் மண்ணை அடி, நீர், நெருப்பு, காற்று நடு, முடி அப்படின்றது ஆகாயம், வான் சொல்லக்கூடிய ஆகாயம். அதாவது மண்ணாகிய அடியையும் வானாகிய அந்த முடியையும் வானாகிய அந்த ஆகாயம் என்று சொல்லக்கூடிய முடியையும் ஒருத்தர் கடவுளை அறிந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு இந்த மண்ணை ஒரு கையிலையும் அந்த ஆகாயமாகிய முடிவை ஒரு கையையும் பிடித்து கொண்டு கடவுளை தெரிந்து கொள்ளலாம்னு ஒருத்தர் முயற்சி செஞ்சால் அவர்னால் கடவுளை அறிந்து கொள்ள முடியாது அப்படின்றார். ஏன்னா போன 2 வரிகள் என்ன சொன்னார்? ஓதாமல் உணர்த்தினார் எல்லாத்தையும். கடவுள் அருட்பெரும் ஜோதி தான் எனக்கு ஓதாமல் உணர்த்தினார் அப்படின்னேவும். அப்படின்னா கடவுள் அவ்வளோ ஈஸியாக அறிந்து கொள்ளலாமா? அவ்வளோ எளிமையானவர கடவுள் அப்படின்றதுக்கு இங்கே என்ன சொல்கிறாரு? கடவுள் 5 இருக்கிறார். அந்த 5 இருக்கிறதுனால மண்ணை மண்ணாகி அடிய ஒரு கையிலையும் ஆகாயமாக முடியை ஒரு கையிலையும் வச்சுட்டு கடவுளை நம்ம தேடி கண்டுகொள்ளலாம்னு பார்த்தா அவர் காண கிடைப்பது இல்லை. அப்படி காண கிடைக்கிறதுனா அப்போ கடவுள் இல்லையா அப்படின்னா இல்லை, அப்படி இல்லை அர்த்தம். அவர் அந்த மண்ணாகிய அடியாகவும் வானாகிய ஆகாயமாகவும் இருக்கிறார். அவரே தான் இருக்கிறார். ஆனால் அவர் அதை காட்டிக் கொடுப்பதில்லை. மண்ணாகவும் ஆகாயமாகவும் 5 அருட்பெரும் ஜோதியை விளங்குகிறார். இருந்தாலும் அவரை நம்ம மண்ணையும் பார்க்கலாம், ஆகாயம் எல்லாத்தையுமே 5 எல்லாமே பார்த்தாலும் அவரை அருட்பெரும் ஜோதியை நாம் கண்டுகொள்ள முடியாது. இதுக்கு அவரே மகாதேவ மலையில் ஒரு 2 பாட்டு இருக்குது. அந்த 2 பாட்டை பாடி நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். அதில் என்ன சொல்கிறாருன்னா, மந்திரமாய் பதமாகி வண்ணமாகி வளர்கலையாய் தத்துவமாய் புவனமாகி சந்திரனாய் இந்திரனாய் ரவியாகி தானவராய் வானவராய் தயங்கா நின்ற தந்திரமாய் இவை ஒன்றும் அல்லாதாகி தானாகி தனதாகி தானான் காட்டா அந்தரமாய் அப்பாலாய் அதற்கு அப்பாலாய் அப்பாலுக்கு அப்பாலாய் அமர்ந்த தேவே. இதில் சொல்கிறார் பாருங்கள். மந்திரமாகி பதமாகி வண்ணமாகி வளர்கலையாகி தத்துவமாகி புவனமாகி சந்திரன் இந்திரன் ரவியாகின சூரியனாகி எல்லாமே ஆனாலும் அவரை பார்க்க முடியாது. அவர் அப்பாலுக்கு அப்பாலாய் அமர்ந்த தேவே அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு பாட்டிலையும், வானே அவ்வான் உலவும் காற்றே காற்றின் ஒரு நெருப்பே நெருப்புரு நீர் வடிவே நீரில் தானேயும் புவியே அப்புவியில் தங்கும் தாபரமே சங்கமமே சாற்றுகின்ற ஊனே நல் உயிரே உள் ஒளியே உள்ளத்து உணர்வே உணர்வு கலந்து ஊறுகின்ற தேனே முக்கனியே செங்கரும்பே பாகின் தீஞ்சுவையே இவை அனைத்தும் திரண்ட தேவே அப்படின்னு சொல்லி இன்னொரு பாடல்லையும் பதிவிடுறார். ஸோ இப்போ இந்த பாடல்களுக்கான விளக்கமும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது 5 விளங்கக்கூடிய 5 விளங்கக்கூடிய அருட்பெரும் ஜோதியை நாம் கண்டுகொள்ள முடியாது. ஏனால் அவர் அப்படி காட்டி கொடுப்பது இல்லை அப்படின்றது தான் நம்ம இந்த 2 வரிகளுக்கான விளக்கமாக எடுக்கணும்.
இதுவரைக்கும் நான் சொன்ன இந்த விளக்கங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இதுவரை பொறுமை காத்த எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.